டிஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தீமைகள் நீங்க அருளும் வேண்டும் அதிகாரமும் வேண்டும் என்கிற தலைப்பில் இன்று நம்முடன் தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் இமாம் சைஃபுல்லா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வாங்க அவர்களிடம் கேள்வியை கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத். வலைக்கும் சலாம் அபுதல்ஹா. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா நலம். சரி, புதுமையான ஒரு நிகழ்ச்சியை எடுத்திருக்கீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி, நன்றி. நம்மளுடைய நிகழ்ச்சியில முதல் கேள்வி, சொல்லுங்க. தமிழ் இஸ்லாமியர்கள் தங்களை தமிழர்கள் என்று சொல்வது மார்க்கத்திற்கு எதிரானதா? அதாவது தமிழ் முஸ்லிம்கள் தங்களை தமிழர்கள் என்று சொல்வது மார்க்கத்திற்கு எதிரானதான்னு கேக்குறீங்க? ஆமா ஹசரத். அது எந்த வகையிலையும் அது எப்படி எதிரானதாகும்? அது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஒரு மனிதன் தன்னை மனிதன்னு சொல்றதுக்கு மார்க்கத்திற்கு எதிரானது ஆகுமா? ஆகாது. அதே மாதிரிதான் தன்னை தன் தாய்மொழியை சார்ந்தவன் என்று சொல்வதில் அது மார்க்கத்திற்கு எதிரானத. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபியன், நான் அரபியை சார்ந்தவன் என்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் தமிழை சார்ந்தவன் என்று சொல்றதுனால அது மார்க்கத்திற்கு எதிரானதா ஆகாது. இந்த கேள்வியை நீங்க ஏன் கேக்குறீங்க அப்படின்னா, இன்றைக்கு தமிழர்கள்னு இஸ்லாமியர்கள் தங்களை உணர்வதற்கு அது ஏதோ ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தையாக நினைக்கிறாங்கன்னு தோணுது. அப்படிதானே? நிச்சயமா, அதனாலதான் நம்ம இந்த கேள்வியை முன் வச்சிருக்கோம். ஆமா ஆமா, புரியுது. உங்க கேள்வியில இருந்து என்னுடைய இது புரியுது, நோக்கம் புரியுது. அப்ப முஸ்லிம்களுக்கு மதப்பற்று திணிக்கப்பட்டிருக்குது. மதப்பற்று இருக்க வேண்டியதுதான். மார்க்கத்தின் மீது பற்று இருக்கணும் தான், மார்க்கத்தின் மீது உறுதியான நம்பிக்கை இருக்கணும் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நம்மளுடைய நம்பிக்கை மார்க்கத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த பற்று அரசியல்வாதிகளுக்கு அது வியாபாரமாக ஆயிருது. ஆக்கப்பட்டிருக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் கூட பல மேடைகள்ல சொல்லியிருப்பாங்க, தமிழர்களுக்கு மதப்பற்றும் சாதி பற்றும் ஊட்டப்பட்டிருக்குது, மொழிப்பற்றும் இனப்பற்றும் அழிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு. அப்படி திட்டமிட்டு நமக்கு மத்தியில மதப்பற்ற ஊத்தி நம்மள அதுலயே ஊற வச்சுட்டாங்க. மதத்தை தவிர்த்து நாம வேற எதையும் சிந்திச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. எந்நேரமும் நீங்க மதம் மார்க்கம் இத பத்தியே பேசுங்க. பற்றாக்குறைக்கு தொண்டியில பிறந்த ஒரு சைத்தான் பிஜேன்னு ஒருத்தன் அவ என்ன செய்யறாரு, 30 வருஷ காலம் இளைஞர்களை தவறா திசை திருப்பி அவர் சாதிச்சது என்ன? அந்த சைத்தான் சாதிச்சது என்ன? ஒண்ணும் இல்ல. இஸ்லாமிய சொல்லுங்க. படுதோல்விதான். படுதோல்விதான். அதாவது இஸ்லாமிய சமூகத்தை பிளவுபடுத்தியதை தவிர அவர் சாதிச்சது ஒண்ணும் இல்ல, அந்த சைத்தான் சாதிச்சது. நிச்சயமா. அப்போ இந்த மதப்பற்றுங்கிறது மார்க்கப்பற்றுங்கிறது ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் இருக்கணும்னு தான். ஆனா உங்களுடைய மதப்பற்றையும் மார்க்கப்பற்றையும் அது அரசியல் வியாபாரத்திற்காக யாரோ ஒருவர் பயன்படுத்துகிறார். அந்த விஷயத்துல நீங்கள் ஏமாளியாக இருந்துடாதீங்க. என்ன அரசியல் நம்மளுடைய மார்க்கம் நீங்க மதத்தை பின்பற்றுவதனாலேயே, இந்த இஸ்லாத்தை தழுவுவதனாலேயே உங்கள் தாய்மொழியை பற்றி கவலைப்படாமல், உன் தாய் நிலத்தை பற்றி கவலைப்படாமல், உன் நிலத்தின் வளங்கள் போவதை பற்றி கவலைப்படாமல், உன் உரிமைகள் பறிக்கப்படுவதை, பிறரால் சூறையாடப்படுவதை பற்றி நீ கவலைப்படாமல் இருக்கணும்னு மார்க்கம் எங்கேயாவது வலியுறுத்துதா நமக்கு? நிச்சயமா இல்ல. இந்த மார்க்கமே ஒரு புரட்சிகரமான ஒரு மார்க்கம் இது. எந்த ஒரு அடக்குமுறையையும் ஆதரிக்காத ஒரு மார்க்கம் இஸ்லாம். அப்படிப்பட்ட இஸ்லாத்தை தழுவிக்கொண்ட இஸ்லாமியர்கள், அதிலையும் வீர மூத்த குடியான தமிழ் முஸ்லிம்கள் தங்களை தமிழர்கள் என்று சொல்வதற்கு அருவருக்கிறாங்க, அல்லது அச்சப்படுறாங்க, அல்லது அதை தயங்குறாங்க அப்படின்னா அது இதை விட ஒரு மானக்கேடு வேற எதுவும் இருக்க முடியாது. நான் தமிழன், என் தாய்மொழி தமிழ், என் தாயை நேசிப்பது எப்படி பெருமையானதோ என் தாய்மொழியை நேசிப்பதும் பெருமையானது, என் தாய் நாட்டை நேசிப்பதும் பெருமையானது. என் மார்க்கத்தை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதே மாதிரி என் தாய்மொழியையும் நேசிக்கின்றேன், என் தாயையும் நேசிக்கின்றேன். அது ஒருபோதும் மார்க்கத்திற்கு எதிரானதாக ஆகாது. மார்க்கத்துல அப்படிப்பட்ட தடைகளுக்கும் எங்கேயும் கூறப்பட்டதாக எனக்கு தெரியல. இப்ப நீங்க சொன்ன விளக்கம் அந்த பிறமொழி இஸ்லாமியர்களுக்கும் பொருந்தும் தானே? கேரள இஸ்லாமியர்களுக்கும் மலையாள இஸ்லாமியர்களுக்கும். மலையாளி இஸ்லாமியர் தன்னை மலையாளி என்று சொல்வதில் தவறு இல்லை. ஒரு தெலுங்கு இஸ்லாமியர் தன்னை தெலுங்கல் என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை.
ம். அவரவர் தாய்மொழியை பெருமைப்படுத்தி நான் இந்த தாய்மொழியை சார்ந்தவன் என்று சொல்வதில் எந்த விதமான தடையும் இல்ல மார்க்கத்துல. ம். ம். இன்னும் சொல்லப்போனா குர்ஆன்ல ஒரு வசனம் வருது. ம். அ பல பல மொழிகள், பல நிறங்கள் கொண்ட மனிதர்களை நான் படைத்திருப்பது அது என்னுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. ம். இறைவனுடைய சான்றுகளில் ஒன்று என்று இறைவன் குறிப்பிடுறான். திருக்குர்ஆன்ல வருது. ஆ. அப்ப பல மொழிகள் இந்த மண்ணுல இருக்கிறது அது இறைவனுடைய சான்றுக்கு அடையாளமா இருக்குது. ம். ம். அப்படிங்கிறப்ப ம். இப்ப உதாரணமா என் தாய்மொழியை ஒருத்தன் அழித்து அவனுடைய தாய்மொழியை உயர்த்தணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கிறங்களேன். ம். அதைத்தான் நம்ம இங்க கண்டிக்கிறோம். ம். அதாவது நபிகள் நாயகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த மொழியை விட எந்த மொழி சிறந்ததும் கிடையாது. அரபு மொழியை விட அரபு அல்லாத மொழிகள் சிறந்ததும் கிடையாது. அரபு அல்லாத மொழிகளை விட அரபு மொழியும் சிறந்ததும் கிடையாதுன்னு தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாதம். ம். நபிகள் நாயகத்தினுடைய கோட்பாடு. ம். ஆனால் ஒரு தாய்மொழியை அழித்து இன்னொருவனுடைய தாய்மொழியை உயர்த்தி பிடிக்கணும்னு ஒருத்தன் நினைக்கிறான் அப்படின்னா, ம். அந்த இடத்தில் நாம எதிர்க்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் நமக்கு இருக்குது. எப்படி ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆளுகின்ற பொழுது நம்மளுடைய உலமாக்கள்லாம் ஆங்கிலம் படிப்பது ஹராம்னு ஒரு முடிவு எடுத்தாங்களோ, ம். ஒரு மொழியை படிப்பது ஹராம்னு மார்க்கத்துல எங்கேயாவது முடிவெடுக்க முடியுமா? முடியாது. முடியாது. அப்படி இருக்க போகும்போது உலமாக்கள் எடுத்தாங்க அப்படின்னா அது காலத்தின் தேவை. ம். அந்த விடுதலையினுடைய தேவை அங்க இருக்குது. அந்நியர்களை விரட்ட வேண்டும் என்கின்ற தேவையின் காரணமாக ம். அந்த இடத்தில் மார்க்கம் அதை அனுமதித்தது. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. அப்படி மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஆங்கிலத்தை ஹராம் என்று அன்றைக்கு எப்படி அவர்கள் முடிவெடுத்தார்களோ, ம். இன்றைக்கு ஹிந்தியை திணிப்பித்து தமிழை அழிப்பதற்கு, என் தாய்மொழியை அழிப்பதற்கு ஒரு ஆரிய திராவிட கும்பல் சதி திட்டம் செய்கின்ற பொழுது, என் தாய்மொழியை தூக்கி பிடித்து நான் தமிழன் என்று சொல்வதற்கான தேவை இன்றைக்கு இருக்குது. அதனால அதை நாங்கள் தமிழர்கள், என் தாய்மொழி தமிழ் என்று சொல்வதில் எந்த விதமான தடையும் இஸ்லாமியர்களுக்கு மார்க்கத்தில் இல்லை. மிக சிறப்பான பதில். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வாழும் இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எந்த விதமான அரசியலை கற்றுக் கொடுத்துள்ளார்கள்? தமிழ்நாட்டில் வாழும் இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எந்த விதமான அரசியலை கற்றுக் கொடுத்துள்ளார்கள்? புரியுது. தமிழ் இஸ்லாமிய தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எந்த மாதிரியான அரசியலை கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா, நோம்பு மாசத்துலதான் நீங்க இந்த நிகழ்ச்சியவே கரெக்டா தொடங்கியிருக்கீங்க. ஆமா. என்ன, நோம்பு மாசம் வந்துருச்சுன்னா ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையும் கூப்பிட்டு வச்சு தலையில தொப்பியை போட்டு விட்டு, ஜெயலலிதாவா இருந்தா முக்காடு போடுறது, கருணாநிதியா இருந்தா தொப்பி போடுறது, என்ன விஜயகாந்தா தொப்பியை போட்டு விடுறது நடைமுறையில பார்க்க முடியுது. ஆமா. இப்படி இவர்களெல்லாம் இஃப்தாருக்கு அழைச்சி வச்சு நோம்பு கஞ்சி குடிக்க வச்சு அவங்கள வஞ்ச புகழ்ச்சி பாடுறது அரசியலை தான் இது வரைக்கும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இஸ்லாமிய மக்களின் கோரிக்கையை நபிகள் நாயகம் சொன்னது போல, அநியாயக்கார ஆட்சியாளனை எதிர்த்து எவன் குரல் கொடுப்பானோ அவன்தான் உண்மையான புனித போராளி என்று நபிகள் நாயகம் சொன்னது போல, கண்டிப்பா அநியாயம் செய்யக்கூடிய இந்த திமுக ஆட்சியை எதிர்த்தோ அல்லது அதிமுக ஆட்சியை எதிர்த்தோ அல்லது பிஜேபியை எதிர்த்து குரல் கொடுப்பாங்க. இந்த தலைவர்கள் எந்த அரசியலை கற்றுக் கொடுத்துருக்காங்க தமிழ் முஸ்லிம்களுக்கு அப்படின்னா, மாநில அரசுல திமுகவை விட்டுருவாங்க, அதிமுக இருந்துச்சுன்னா விமர்சனம் செய்வாங்க, ஆனா திமுகவை விமர்சனம் செய்ய மாட்டாங்க. திமுக செய்யற தப்பையெல்லாம் அனுமதிச்சுக்கிருவாங்க. இப்ப உதாரணமா காகிதம் இல்லத்து நகர்னு சென்னையில அனகாபுதூர்ல ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது. எந்த இஸ்லாமிய தலைவர்களும் குரல் கொடுக்கல. அம்மா பட்டணத்துல இஸ்லாமியர்களுடைய வீடு ஆக்கிரமிப்புங்கிற பெயர்ல இடிக்கப்பட்டது. எந்த இஸ்லாமிய தலைவர்களும் குரல் கொடுக்கல. அதே மாதிரி அனார் பார்க் தர்கா இடிக்கப்பட்டது திருச்சியில. எத்தனையோ வக்ஃபு சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அபகரிக்கப்பட்டு திமுகவினுடைய அலுவலகங்கள் கட்டப்பட்டிருக்குது. எத்தனையோ பல சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. எப்படி குரல் கொடுப்பாங்க? அவங்க தான் சொல்லிட்டாங்களே தெளிவா, திமுகவுக்கு ஓட்டு போடுறது 6வது கடமைன்னு சொல்லிட்டாங்களே. ஆமா ஆமா. அதை விட உச்சமா போய் இப்ப ஆவடி நாசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக முதல்வர் தான் இஸ்லாமிய மக்களின் குலதெய்வம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சீட்டை வாங்குறதுக்கு எப்படிலாம் முட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு. குல தெய்வம்னு சொன்னதப்ப இப்ப இந்த பிஜே சைத்தான் வாயை திறக்கல.
ஏன்னா நோன்பு வந்துச்சுன்னா சைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுவாங்கன்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க. ஆமா. அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த பிஜே சைத்தான்கள் வாய் திறக்க மாட்டாங்க ஆவடி நாசர் அவர்களை எதிர்த்து. ம், ம், இது எப்படியா நீ குலதெய்வம்னு சொல்லலாம் இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு. ம், அப்போ வந்து எந்த இஸ்லாமிய தலைவர்களும் இதை எதிர்த்து மார்க்கத்திற்கு முரணா இருக்குதுன்னு சொல்லிட்டு பேச மாட்டாங்க. ம், ம். ஆனா சீமான் அவர்களோடு சேர்ந்து ஒரு ஹுமாயூன் அவர்கள் ஒரு கோயில் பக்கத்துல போய் நின்றுட்டாருன்னா, ம். ஹுமாயூன் அவர்கள் ஷிர்க் வச்சிட்டார், வானத்துக்கு பூமிக்கு குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உலகத்திலேயே இங்க ஹுமாயூன் அவர்கள் தான் முதல் ஷிர்க்க செஞ்ச மாதிரி பேசுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இவங்க தமிழ் இஸ்லாமிய தலைவர்கள் தமிழக முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுத்த அரசியலே ரொம்ப கேவலமான அரசியல். ம், ம். மக்களால் இஸ்லாமிய மக்களால் இஸ்லாமிய இளைஞர்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு ஆக கேவலமான உங்களுடைய அரசியலை தான். கருத்துப்படி இதுக்கு வந்து நேரடியான பதில் கேவலமான அரசியலை தான் கத்து கொடுத்திருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா, ம், தமிழ் தேசிய அரசியலுக்கும் ம், இஸ்லாமிய அரசியலுக்கும் ம், உள்ள ஒற்றுமை பற்றி உங்களுடைய ம். கருத்து என்ன ஹஸ்ரத்? தமிழ் தேசிய அரசியலுக்கும் இஸ்லாமிய அரசியலுக்கும் உள்ள ஒற்றுமைனா ம், பல விஷயங்களை சொல்லலாம். ம், நான் நேரத்தின் அருமை கருதி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ம். நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு மனிதன் வந்து ஒரு மரத்தை நட்டு அந்த மரத்திலிருந்து ஒரு பறவையோ ஒரு மனிதனோ ஒரு விலங்கோ கால்நடையோ ம், அந்த மரத்திலிருந்து பயனடைமையானால், ம், அதாவது அந்த கனியை சாப்பிடுவதோ அந்த இலையை சாப்பிட்டோ அல்லது அந்த மரத்தின் நிழலோ ஒரு மனிதன் ஓய்வெடுத்தாலோ ம், அதனுடைய அது வந்து அந்த மனிதன் தர்மம் செய்ததற்கு சமம்னு சொல்லுவாங்க. ம், அந்த வேலையைத்தான் நாம் தமிழர் கட்சி 15 வருஷமா பல கோடி பனை திட்டம் 10 ஆண்டு பசுமை திட்டம்ங்கிற பெயர்ல நாடு முழுவதும் பனை மரங்களை நட்டு பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் பயனுறுமாறு இந்த மண்ணை காப்பாற்றவும் மக்களை காப்பாற்றவும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ம். இந்த ஒற்றை செயல் போதும் தமிழ் தேசிய அரசியல் தான் இஸ்லாமியர்களுக்கு சரியான வழியை காட்டுகிறது என்கிறதை நிரூபணம் செய்வதற்கு. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. மிக சிறப்பான பதில். மிக அருமையா பதிலளிச்சிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை நம்ம துவக்குனதுடைய நோக்கமே, ம். மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை காரணத்துக்காக தான். இப்ப நீங்க அளித்த குறிப்பா பதில் வந்து இஸ்லாமிய பாத்தீங்கன்னா மக்களுக்கு. நிச்சயமா. குறிப்பா இஸ்லாமிய மக்களுக்கு விழிப்புணர்வை, அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி துவக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில முதல் நாளே எங்களுக்கு நேரம் ஒதுக்கி சிறப்பாக பதிலளித்தமைக்கு உங்களுக்கு நன்றியோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்ரத். வலைக்கும் சலாம். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் அபு தல்ஹா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி ஹஜ்ரத்.